சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,560 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,08,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,50,000 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மே 3ஆம் தேதி நடந்து ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்ப வழங்கும் பணியை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. இதுவரை வங்கி விவரங்களை சமர்ப்பிக்காத மாணவர்கள் நாளை இரவு 11:50 மணிக்குள் இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம். 3 நாடுகளிலும் 6 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக டெல்லியில் இருந்து பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் புறப்பட்டார். உயர்கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். காலி பணியிடங்களை நிரப்புதல், சர்வதேச கல்வி நிறுவனங்களை தமிழகம் அழைத்து வருவது மற்றும் பல்கலைக்கழக வேந்தர் விவகாரம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்துடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசின் சதியை முறியடிப்பது குறித்தும், காவிரி, பாலாறு, வைகை ஆகிய நதிகளை மீட்டெடுத்து இணைப்பது குறித்தும் ஆலோசனை. மின்வாரியத்தில் ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல்களை பெறலாம் என்று அறிவிப்பு. ஆன்லைன் போர்ட்டல் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு மாதந்தோறும் 10ஆம் தேதிக்குள் பணியிட மாறுதல் உத்தரவு வழங்கப்படும் என்று உறுதி. போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக 2000 மின்சார ஏசி பேருந்துகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு திட்டம். பல்வேறு நவீன வசதிகளுடன் கூடிய மின்சார பேருந்து கொள்முதலுக்கான டெண்டர் விரைவில் வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் இந்த ஆண்டு புதிதாக 7 பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 தனியார் கல்லூரிகள் மூடுவதற்கு விண்ணப்பித்திருப்பதாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. பழனி முருகன் கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக ரோப் கார் பயணத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் நேரத்தை தேர்வு செய்து ஒரு நபருக்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்யலாம். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட ஒரு செங்கல்லை கூட வைக்க விட மாட்டோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திட்டவட்டம். சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தி 7 தீர்மானங்கள் நிறைவேற்றம். சட்டமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியாக நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டார். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் விசாரணைக்கு ஆஜராகும்படி போலீசார் சம்மன் அனுப்பிய விவகாரம். ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலைக்குள் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தகவல். ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டப்பேரவையில் தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தப்படும் என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலைகள் தொடர்பாக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனிச்சட்டம் கொண்டு வருவதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். கட்டாயம் அந்த ஆணவ படுகொலை என்றால் கட்டாயம் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு அல்லது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இம்மாதிரியான ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு
இது என்ன விதமான முயற்சியில் ஈடுபட்டாலும் கட்டாயம் இதற்கான தீர்வை நாங்கள் காண்போம். நெல்லையில் தந்தை மற்றும் அவரது 5 வயது மகன் கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 8வதாக கைதானவர் தப்பியோட முயன்றபோது தவறி விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே 18 பேரை பலி கொண்ட தனியார் இறால் பதப்படுத்தும் ஆலையில் இருந்த அமோனியா வாயு முழுவதும் அகற்றம். பலத்த பாதுகாப்புடன் 2 டன்னுக்கும் அதிகமான அமோனியா அகற்றப்பட்ட நிலையில் ஆலை வளாகத்தில் பொது போக்குவரத்திற்கு மீண்டும் அனுமதி. நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திடம் 38,50,000 ரூபாய் மோசடி செய்ய சைபர் கிரைம் கும்பல் முயற்சி. ராஜ்கமல் நிறுவன பணியாளரின் செல்போனை ஹேக் செய்து அந்த நிறுவனத்திடமே பணம் பெற முயற்சித்த கும்பல் குறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஜிவி பிரகாஷ்குமாரின் ஹாப்பிராஜ் படத்தில் பொதுவாக எம் மனசு தங்கம் என்ற பாடலை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. முரட்டுக்காலை படத்தில் இடம்பெற்ற இப்பாடலை தனது அனுமதியின்றி உருமாற்றி பயன்படுத்தியுள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. மும்பையில் இருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்த 4 பேர் தாம்பரத்தில் கைது. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 4 பேரிடம் இருந்து போதை மாத்திரைகள், போலி துப்பாக்கி, பட்டாக்கத்திகளை பறிமுதல் செய்து விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே ஆழ்கடல் மீன்பிடிக்கு சென்ற விசைப்படகு உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு தரப்பு மீனவர்கள் போராட்டம். இருதரப்பு மோதலில் பலர் காயமடைந்த நிலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு சமரச பேச்சுவார்த்தை. இதுக்கு மேலே இது தொடராமல் இருக்கணும். சட்டவிரோதமாக யாரும் எந்த இதை தவறும் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் யாரோட பாதுகாப்புக்கும் யாருமே அச்சுறுத்தலாம் இருக்குது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழியை நான் பண்ணி கொடுக்குறேன். மதுரை அவனியாபுரத்தை அடுத்துள்ள வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் பற்றி எரியும் தீயை அணைக்க 2வது நாளாக போராட்டம். 2வது நாளாக பற்றி எரியும் தீயால் அவனியாபுரம், சிந்தாமணி, சாமநத்தம், பெருங்குடி, வெள்ளக்கல் பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான 18 ஏக்கர் புல் பண்ணையில் பயங்கர தீ விபத்து. புகையால் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அருகே இருந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மாணவர்கள் வெளியேற்றப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற லாரியில் இருந்து திடீரென கேஸ் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. வாகன ஓட்டிகள் அலறிய நிலையில் கேஸ் கசிவு உடனடியாக சரி செய்யப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஒன்று லீக்கேஜ் ஆனது என்ஹெச் அந்த ரோடு கிராஸ் ஆக அந்த ஃபுல்லாகவே ஏகமாக பரவுது. பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸு டம்பா எதுவுமே அதில் போகிறதுக்கு பயந்தது. நல்ல வேலை பார்த்து நிப்பாட்டிட்டாரு, இல்லைன்னா பெரிய சம்பவம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போகிறக்கே பயந்தாங்க. ரோட்லேயே பஸ் எல்லாம் திருப்பிட்டு இருந்தாங்க. சென்னை மாதவரம் ஜிஎஸ்டி சாலையில் ஓடி சென்று கொண்டிருந்த தனியார் ஓட்டுநர் பயிற்சி கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையை அடுத்த வண்டலூர் அருகே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் திடீரென தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு. பயிற்சியின் போது இயந்திர கோளாறு ஏற்பட்ட நிலையில் விமானி சாதுரியமாக செயல்பட்டு ஹெலிகாப்டரை தரையிறக்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு.
திருப்பத்தூரில் 7 வருடங்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட பிரம்மகமல செடியில் முதல் முறையாக மலர்ந்த பூவை பூஜை செய்து ஆர்வத்துடன் பொதுமக்கள் கண்டு செல்கின்றனர். மொக்கு வரும் விழும் அப்படியே. எங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்குறேன். மதுரையில் உள்ள ஹோட்டலில் ஊழியர்களுக்கு கொடுக்கும் டிப்ஸுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டதாக வாடிக்கையாளர் ஒருவர் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாநகர் ஐயர் பங்களா பகுதியில் உள்ள ஹோட்டலில் சாப்பிட வாடிக்கையாளருக்கு டிப்ஸ் மீது 5% ஜிஎஸ்டி வரி சேர்த்து 282 ரூபாய்க்கு பில் போடப்பட்டுள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர் பணத்தை செலுத்திவிட்டு ஹோட்டல் பில்லை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவாய்ப்பாடி கிராமத்தில் புதிய மின்கம்பம் நடப்பட்ட விவகாரத்தில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட தகராறு மோதலாக வெடித்தது. சரவணன் என்பவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கோவில் வரி செலுத்துவது தொடர்பான முன்பகை காரணமாக 15 வயது சிறுமி மீது கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சி. சாலையில் சென்ற சிறுமி சமயோசிதமாக விலகியதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் இருந்த வயலுக்குள் புகுந்தது. சென்னை புளியந்தோப்பில் 17 வயது சிறுவன் ஓட்டிய பைக் மோதி இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம். சிறுவனை வாகனம் ஓட்ட அனுமதித்ததாக அவரது தந்தையை போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதை சாலையின் ஓரத்தில் நடமாடிய சிறுத்தை மரத்தில் முகத்தை உரசியபடி நின்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மும்பை கோவா தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை புனே விரைவு சாலையில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் 2 நகரங்கள் இடையேயான போக்குவரத்து ரத்து. புனேவில் பல இடங்களில் தண்டவாளங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் சேவை பாதிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் வசாய் மற்றும் நாலாசோப்ரா இடையே ரயில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் உள்ளூர் ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் வேறு வழியின்றி பயணிகள் தண்டவாளத்தில் நடந்தே தங்களின் பயணத்தை தொடர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் தொடரும் கனமழையால் தண்டவாள கற்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் கர்ஜத் மற்றும் கோபோலி இடையேயான ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஊழியர்கள் பாதிப்பை கண்டறிந்த நிலையில் ரயில்களை இயக்க தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மத்திய ரயில்வே விளக்கம் கொடுத்திருக்கிறது. மகாராஷ்டிராவின் பிம்ப்ரி சின்ச்வாடி பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பவளா நதியின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது.
மோரியா கோசவி கணபதி கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்ததால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிராவின் ஆலந்தி பகுதியில் இந்திராயணி ஆறு கரைபுரண்டு ஓடுவதால் 4 பாலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் வெள்ள அபாயம் காரணமாக ஆலந்தி நகருக்குள் பொதுமக்கள் நுழைவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே சாலைக்கு அடியில் சென்ற குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையிலும் விரிசல் விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. சாலையின் நடுவே திடீரென வெளியேறிய தண்ணீரை கண்டு மக்கள் பீதியடைந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மும்பை மான்குர்த் ஜனதா நகர் பகுதியில் 3 அடுக்கு கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மும்பையில் பெய்து வரும் பெருமழை காரணமாக 17 விமானங்கள் ரத்து. 200க்கும் மேற்பட்ட விமானங்களின் இயக்கம் தாமதமானதால் பயணிகள் கடும் அவதி. ஒடிஷாவின் பௌத் பகுதியில் உள்ள சலுங்கி ஆற்றில் விறகு சேகரிக்க சென்ற 2 பெண்கள் திடீரென பெருக்கெடுத்த ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். கரை புரண்டோடிய வெள்ளத்தில் சிக்கி கரையேற முடியாமல் ஆற்றின் நடுவே சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக உயிருக்கு போராடினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு 2 பெண்களையும் பத்திரமாக மீட்டனர். கனமழை பெய்யும் காலங்களில் பொதுமக்கள் ஆறுகள் மற்றும் வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். குஜராத்தின் அம்ரேலி மாவட்டத்தில் சர்காடியா கிராமம் அருகே கனமழையால் சாலையின் ஒரு பகுதி அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அம்ரேலி சாவர்குண்ட்லா தேசிய நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் உஜ்ஜயினி பகுதியில் ஓடும் ஷிப்ரா ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. நீர்மட்டம் உயர்ந்து கோவில்கள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் மாவட்டத்தில் கனமழை காரணமாக செனாப் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதையடுத்து பக்லிஹார் அணையின் 3 கதவுகள் திறக்கப்பட்டு கூடுதல் நீர் வெளியேற்றப்படுகிறது.